அப்ப அமித்ஷாவை பார்த்த உடனேயே கைகால்கள் நடுக்கம் வந்து விட்டது விஜய்க்கு. அமித்ஷாவுக்கு ஏதுவாக ஒன்றிய அரசுக்கு சங்கடம் வராம ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைக்கு துணை நிற்கிறது மாதிரி ஒன்றிய அரசினுடைய கோபத்துக்கு எந்த வகையிலும் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு டிராப்டை ஒர்க் பண்ணி அந்த டிராப்டை இன்னைக்கு தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் வாசித்து காமித்துட்டு போயிருக்கிறார். மொத்தத்தில் விஜயினுடைய டீலிமிட்டேஷன் விவகாரம் பல்லிழித்திருக்கிறது. ஒரு வார காலத்துக்குள்ளாகவே நிறம் மாறி இருக்கிறார். பச்சோந்தி கூட இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டுதான் நிறம் மாறும். அதற்கு முன்பாகவே நிறம் மாறுகிற ஒரு தலைவராக, நிறம் மாறுகிற ஒரு முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் வெளிப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலாக இருக்கிற அந்த தீர்மானத்தை காலில் போட்டு முதலமைச்சரே மிதித்திருக்கிறாரே என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. இதே மோடியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை எப்ப கொடுக்க போறீங்கன்னு அண்ணன் மு க ஸ்டாலின் கேட்டார் இல்லையா? அந்த தில்லும் திராணியும் அவருக்கு இருந்துச்சுல்ல, அந்த துணிச்சல் ஏன் உங்களிடத்தில் இல்லாமல் போனது? 20 பக்கம் கடிதத்துல ஒரே ஒரு இடத்தில் கூடவா டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் என்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ண முடியாது. ப்ரீஸ் டீலிமிட்டேஷன் என்கிற வார்த்தையை ஒரு இடத்துல கூடவா மென்ஷன் பண்ண முடியாது. அது என்ன சுத்தி சுத்தி எழுதிருக்க? இந்த ஒரு படத்துல விவேக் கேப்ப, என்ன சுத்தி சுத்தி விக்ஸ தான் சுத்தி சுத்தி எழுதிருக்க, போய் கடையில கூட வாங்கிக்காம பாரு. அது மாதிரி தான் இன்னைக்கு அந்த கடிதம் என்பது. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பேர்லைனியலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கு அமித்ஷா தலைமையில் தென் மாநிலங்களுடைய முதல்வர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். அதில் குறிப்பாக பார்க்கும்போது டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கும்போது அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றினார். ஆனால் அந்த கூட்டத்தில் போய் இதில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாமல் இருந்தால் போதும், அதை நீங்கள் சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது பல்ட்டி அடிக்கும் விதமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக 10 நாளுக்குள்ளே இப்படி பல்ட்டி அடிச்சிருக்காருன்னு சொல்லி திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் 2 எதிர்கட்சிகளுமே இப்போது குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் விஜய்க்கு ஏன் தெளிவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இப்போது சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளுமே அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அப்பயும் ஏன் இந்த நிலைப்பாட்டை இவர் மாற்றி பேசுறாருன்னு பார்க்கலாம். விஜய் உண்மையிலேயே டீலிமிட்டேஷன் குறித்த எந்த புரிதலும் இல்லாமல் தான் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தையே கூட்டினார். அது ஒரு கண்துடைப்பு கூட்டம் என்று அன்றைக்கே எங்களை போன்றவர்கள் விமர்சனத்தை முன்வைத்தோம். மிக முக்கியமாக காவிரி தீரத்தினுடைய விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய நேரத்தில், காவிரி நீரை திறந்து விடாமல் கர்நாடக அரசு சண்டித்தனம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், கர்நாடகாவோடு பேசி நீங்கள் காவிரி நீரை பெற்று வாருங்கள் என்று குரல்கள் எழுந்த நேரத்தில், அல்லது நீங்கள் சட்ட போராட்டம் நடத்துவதை ஏன் துரிதப்படுத்தவில்லை என்று கேட்டு குரல்கள் எழுந்திருந்த நேரத்தில், காவிரி விவகாரத்தை பேசுவதை விட்டுவிட்டு டீலிமிட்டேஷனுக்காக ஒரு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், அது ஒரு பல்லில்லாத பாம்பு. அன்றைக்கே நாம் குறிப்பிட்டதை போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த முடிவையும் எடுத்துவிட முடியாது, கட்சி தலைவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அப்போ அந்த டீலிமிட்டேஷன் குறித்த கூட்டத்தை ஒரு கண்துடைப்புக்காக, மடைமாற்றுவதற்காக, தன்னை ஏதோ ஒரு அகில இந்திய அரசியலில் ஒரு தலைவராக நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் ஒரு பெரிய லீடு எடுக்க போகுது, அதுக்கு ஒரு முகம் தருவார் விஜய் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியலுக்கு அன்றைக்கு அந்த கூட்டத்தை நடத்தினார்கள். அதன் பிறகு சட்டமன்றத்திலே தீர்மானம். நீங்க அந்த சட்டமன்றத்தில தீர்மானத்திலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவு, இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மேற்கு வங்கத்தில் என்ன நிலைப்பாடு, இந்திய கம்யூனிஸ்டுக்கு பிற மாநிலங்களிலே என்ன நிலைப்பாடு, இது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடுதான் ஒரே நிலைப்பாடா? காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நிலைப்பாடு? காங்கிரஸ் உத்தரப்பிரதேச அரசியலுக்காக உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆதரவு தெரிவிக்க போகிற கட்சி தான். பீகாரிலே தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆதரவு தருகிற கட்சி தான். ராஜஸ்தான்ல ஏற்கனவே காங்கிரஸ்காரர்கள் அதுக்கான தீர்மானத்தை எல்லாம் மாநில கமிட்டி கூட்டத்தில் ஏற்கனவே போட்டாங்க. டீலிமிட்டேஷன் வேணும், எங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொடுங்க, இந்த 543ங்கிறது போதுமானதாக இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்ப இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, அனைத்து கட்சி தீர்மானம் என்று ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். அதுல தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான கட்சிகள் மட்டும்தான் அதுக்கு ஆதரவு தரலையே தவிர, அதிமுக ஆதரவு தரலையே தவிர ஏனைய எல்லா கட்சிகளும் சொன்னது, நீங்கள் தீர்மானம் போட்டதையாவது ஒன்றிய அரசுக்கு அறிவுறுத்தலாக இன்றைக்கு தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? நீண்ட நாட்களாக தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு என்பது நடக்கவே இல்லை. ஜவஹர்லால் நேரு காலத்துல துவங்கப்பட்ட நடைமுறை இது. மண்டலங்களாக பிரித்து, மண்டலங்களை பகுதிகளாக மாற்றி, அந்த பகுதிகளில் கூட்டங்களை நடத்துவது என்பது அப்போது எடுக்கப்பட்ட முடிவு. அதற்கு உள்துறை அமைச்சர் தலைமை தாங்குவார். எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறதோ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் துணைத் தலைவராக இருந்து நடத்துவார். ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஒரு 5-6 ஆண்டுகள்ல தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நடந்த மாதிரி எனக்கு நினைவு இல்லை. இப்ப யார் அதுக்கு துணைத் தலைவராக இருக்கிறாங்கன்னு தெரியல. விஜய்க்கு அந்த அரியதோர் வாய்ப்பு.
டி.கே. சிவகுமார் வந்திருக்காரு, ரேவந்த் ரெட்டி வரல, துணை முதலமைச்சர் யாரோ வந்திருக்காங்க, சதீசன் வந்திருக்கிறாரு, இன்ன பிற முதலமைச்சர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இங்கதான் நீங்க அழுத்தமாக முன்வைக்க ம். வேண்டிய ஒரு கோரிக்கையாக அந்த டீலிமிட்டேஷன் இருந்திருக்கும். அந்த டீலிமிட்டேஷன் குறித்து நீங்கள் பேசாமல், டீலிமிட்டேஷன்ல 3 நிலைப்பாடு தான் சார் மொத்தம். ஒண்ணு நோ டீலிமிட்டேஷன், இன்னொன்னு ஃபேர் டீலிமிட்டேஷன், அப்படி இல்லைன்னா ஆதரவு டீலிமிட்டேஷன். 3 தான் நடவடிக்கை. அப்ப நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் விஜயினுடைய அணுகுமுறை இருந்தது. அப்படிதான் அவர் சொன்னாரு. ஃபேர் டீலிமிட்டேஷன் எல்லாம் கேட்கல. ஏன்னா ம். அன்னைக்கு சட்டப்பேரவையில ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் நாளைக்கு கூட்டத்துல கலந்துக்கிறீங்களா இல்லையா, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் கேக்குறீங்க அப்படின்னா, டிராஃப்ட் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க பாஜகவுக்கு ஆதரவாகத்தானே போறீங்க, பாஜகவை நெருங்குவதாகத்தானே பொருள் அப்படின்லாம் பேசினாங்க. ரொம்ப நெருக்கடியை கொடுத்தாங்க. அன்னைக்கு கூட்டத்துல கலந்துக்கலனாலே டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை எல்லாம் உருவாக்குனாங்க. ஊடகங்கள் ஒரு நாள் முழுமைக்கும் அதையே பேசிட்டே இருந்தாங்க. டீலிமிட்டேஷனுக்காக கூட்டப்பட்டிருக்கிற கூட்டத்தை திமுக பங்கேற்கவில்லை, திமுக முறையாக பதில் சொல்லவில்லை, மு.க. ஸ்டாலினுடைய கருத்து என்ன, இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பாஜகவை தாவேகா நெருங்குதோ, ஏன்னா அவங்க அப்படித்தானே ஒரு சினாரியோ சொன்னாங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பேசல அப்படின்னு சொன்னா, இவர் நடத்தின கூட்டத்துல கலந்துக்கலன்னா பாஜகவை நெருங்குவதாக பொருள்னாங்க. இன்னைக்கு தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டுல பங்கேற்ற விஜய் என்ன பேசியிருக்காரு? டீலிமிட்டேஷன் வேண்டான்னு ஒரு வார்த்தை கூட பேசல. இன்னொன்னு, சேஃப்கார்டிங் சவுத் ரெப்ரசன்டேஷன் அப்படின்லாம் வார்த்தைகளுக்கு முலாம் பூசுறாங்க. இது வார்த்தைகளால் விளையாடுகிற வித்தை. என்ன அது ம். சேஃப்கார்டிங் சவுத் ரெப்ரசன்டேஷன்னா என்ன? அதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். ஆனா உங்க நிலைப்பாடு நோ டீலிமிட்டேஷன்றதா? நோ டீலிமிட்டேஷன்னா என்ன சார் முதல்ல பண்ணணும்? வாஜ்பாய் கவர்மெண்ட்ல 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க. இப்ப இந்த 2026 வந்துருச்சு. இப்ப ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு 25 ஆண்டுகள் நீங்க தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது. இதே நம்பர்ஸ் கண்டினியூ ஆகணும். இந்தியா முழுமைக்கும் காஷ்மீரில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 543 எம்பிக்கள்னா 543 எம்பிக்களுடைய நம்பர்ஸ் கண்டினியூ ஆகணும். அதானே நோ டீலிமிட்டேஷனுக்கு உண்டான அர்த்தம். ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். அப்ப ஃப்ரீஸ் பண்ணுங்கிற வார்த்தையை எங்கேயாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? இந்த தொகுதி மறுவரையறை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கீங்களா? ஃபெடரல் பேலன்ஸ்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க. அது என்ன ஃபெடரல் பேலன்ஸ் அப்படின்றது புரியல. நீங்க எல்லாமே சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். அப்ப அமித்ஷாவை பார்த்த உடனேயே கைகால்கள் நடுக்கம் வந்து விட்டது விஜய்க்கு. அமித்ஷா வருகிறார் என்று தெரிந்த உடனே ஒரு டிராப்ட அமித்ஷாவுக்கு ஏதுவாக ஒன்றிய அரசுக்கு சங்கடம் வராம, ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைக்கு துணை நிற்கிறது மாதிரி, ஒன்றிய அரசினுடைய கோபத்துக்கு எந்த வகையிலும் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு டிராப்டை ஒர்க் பண்ணி, அந்த டிராப்டை இன்னைக்கு தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டுல வாசித்து காமித்துட்டு போயிருக்கிறாரு விஜய் என்றுதான் நான் பார்க்கிறேன். மொத்தத்தில் விஜயினுடைய டீலிமிட்டேஷன் விவகாரம் பல்லிழித்திருக்கிறது. ஒரு வார காலத்துக்குள்ளாகவே நிறம் மாறி இருக்கிறார். பச்சோந்தி கூட இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டுதான் நிறம் மாறும். அதற்கு முன்பாகவே நிறம் மாறுகிற ஒரு தலைவராக, நிறம் மாறுகிற ஒரு முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் வெளிப்பட்டிருக்கிறார். எனக்கு உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தியாக எது இருக்கிறதுன்னு கேட்டா, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அனாமத்தாக கிடக்கிறது. ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், ஏகோபித்த ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 தான் சார் பெருசு. மற்ற கட்சிகள் எல்லாம் உதிரி கட்சிகள் தான். நீங்க அதிமுகவை கூட அந்த உதிரி கட்சிகளுடைய பட்டியல்ல வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு, சௌமியா அன்புமணி எதிர்ப்பு, பிரேமலதா விஜயகாந்த் எதிர்ப்புன்னா இதெல்லாம் சின்ன பார்ட்டிஸ். பிரேமலதா விஜயகாந்த் எல்லாம் இண்டிவிஜுவல் எம்எல்ஏ தான் அந்த கட்சிக்கு. அப்ப பிரதான கட்சிகள் தாவேகா, திமுக 2 கட்சியும் ஒரு சேர ஆதரித்த அந்த தீர்மானம், ஒரு சேர முன்மொழிந்த அந்த தீர்மானம், வழிமொழிந்த அந்த தீர்மானம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலாக இருக்கிற அந்த தீர்மானம், அந்த தீர்மானத்தை காலில் போட்டு முதலமைச்சரே மிதித்திருக்கிறாரே என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. அதான் உள்ளபடி அந்த தீர்மானத்தை விஜய் அவர்கள் மதிக்கவில்லையா? அல்லது அந்த தீர்மானத்துடைய பவர் அவருக்கு தெரியவில்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, பொதுவா சட்டப்பேரவையில நிறைவேற்றுகிற தீர்மானத்துக்கு என்ன பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத அரசியல் அனுபவத்தின் வாயிலாகத்தான் நீங்க உணர முடியும். 3 தமிழர் தூக்கு கயிறை அறுத்தெறியணும்னு அம்மையார் ஜெயலலிதா ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. அது தீர்மானம்ன்றதை விட துணிச்சலான ஒரு முடிவு. அவங்கள விடுதலை செய்யணும்னு டிக்ளரேஷனே கொடுத்தாங்க. நீங்க அவகாசம் கொடுத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா, முடியும், எனக்கு அந்த இண்டிவிஜுவல் பவர் இருக்கு, நான் முதலமைச்சர் என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு செஞ்சாங்க. அப்போ ஒரு முதலமைச்சர் ஒன்றிய அரசை சேலஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு சட்டத்துல. இன்னொன்று, மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றுகிற தீர்மானத்தை ஒன்றிய அரசு கன்சிடரேஷனுக்கு எடுத்துட்டு தான் ஆகணும். நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. மக்களாட்சி தத்துவத்துல நீங்க மாநிலங்களினுடைய தொகுப்பு தான் இந்தியா என்பதுதான் இங்க பிரதானமான ஒரு கருத்து. கருத்து என்பதை விட சட்டம் அதை தான் சொல்லுது. பிரயாம்பிள்லயே அதுதான் இந்தியா இஸ் ஃபெடரேஷன் என்றுதான் அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப ஃபெடரேஷன் என்றால் அது கூட்டமைப்பு தான். கூட்டமைப்பு என்று வருகிற போது
ஒவ்வொரு கூட்டமும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கும். அந்த முடிவினுடைய அடிப்படையில் ஏகோபித்த முடிவு என்னவோ அதுதான் கூட்டமைப்பு பின்பற்ற வேண்டிய முடிவு. அதான் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி, லார்ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிற அந்த அடிப்படைக்குள்ள வரக்கூடிய செய்தி. இப்ப இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரம் குறித்த புரிதல் முதலமைச்சராக இருக்கிற விஜய் இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் குறித்த புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க தீர்மானத்தை போடுவது என்பது ஒரு சம்பிரதாய நடவடிக்கைன்னு அவர் நினைச்சிட்டார். கட்சி கூட்டங்கள்ல தீர்மானம் போடுறாங்க இல்லையா, கட்சி மாநாடுகள்ல தீர்மானம் போடுறாங்க இல்லையா, அந்த தீர்மானம் போல இது ஒரு தீர்மானம் நினைச்சிட்டாரு. முதலமைச்சர் என்கிற அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். சட்டப்பேரவை ஏகமனதாக அதை வரவேற்றிருக்கிறது. அது ஒன்றிய அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கும். அதையே ஆயுதமாக்கி இன்றைக்கு பேசி இருக்க முடியும். நாங்க தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, எங்க மாநிலத்துல நீங்க இன்னைக்கு தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டை நடத்துறீங்க, எங்க மாநிலத்தினுடைய நிலைப்பாடு இதுதான். ஏன் இதே மோடியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை எப்ப கொடுக்க போறீங்கன்னு அண்ணன் மு க ஸ்டாலின் கேட்டார் இல்லையா, அந்த தில்லும் திராணியும் அவருக்கு இருந்துச்சுல்ல, அந்த துணிச்சல் ஏன் உங்களிடத்தில் இல்லாமல் போனது? அந்த துணிச்சலுக்கு ஏன் நீங்கள் வாய்ப்பளிக்காமல் போனீர்கள்? காரணம் என்னன்னா, துணை நடுங்கிய அரசாக இந்த அரசு இருக்கு. இந்த அரசு அச்ச உணர்வோடு ஒன்றிய அரசை அணுகுகிற அரசாக இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அவர் காட்டிய பவ்யம் இருக்க, அந்த 2 கிஃப்ட் எடுத்துட்டு போறாரு. ஒண்ணு பொக்கே, இன்னொன்னு வேற ஏதோ எடுத்துட்டு போறாரு. அமித்ஷா கழுத்துல கூட அந்த பொன்னாடையை போடலையே. அமித்ஷா கையில கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குவதை போலதான் இன்றைக்கு அந்த சூழல் என்பது அமைந்தது. உங்களுடைய வழிகாட்டுதலோடு நான் இயங்குகிறேன், உங்களுடைய அன்பை பெற்று நான் இயங்குகிறேன், என்னை எந்த வகையிலும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்பது போன்றுதான் அந்த பவ்யத்தை இன்றைக்கு முதலமைச்சர் காட்டினார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டதை போல சட்டப்பேரவை தீர்மானத்தினுடைய வலிமை என்ன, அதற்கான அதிகாரம் என்ன என்பதை தெரியாமல் தான் இன்றைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்கள் முன்னாடி சொன்னது போல இப்போ இந்த தீர்மானத்தை பற்றியோ நாங்கள் எடுத்த முடிவை பற்றியோ தெரிவிக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு இடமாக அது இருக்குது. ஏன்னா எல்லா முதலமைச்சரும் வந்திருக்காங்க, நம்ம ஒன்றிய அரசுலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, சட்டமன்றத்தில் ஏகமானதாக தீர்மானத்தை கொண்டு திமுகவை கையெழுத்து போட வைக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்போது அந்த செயல்பாடுகள் எல்லாமே திமுகவை கார்னர் பண்ணுவதற்காகத்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அப்கோர்ஸ் அந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் இந்த கூட்டத்தையே அவங்க நடத்தினாங்க. அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் தான் ரொம்ப அழகா சொன்னார். இது திமுகவினுடைய நிலைப்பாட்டை கண்டறிவதற்காக நடத்தப்படுகிற கூட்டம் அப்படின்னு தெளிவா சொன்னார். நீங்க டீலிமிட்டேஷன் என்கிற அந்த ஒரு கருத்துருவாக்கம் இந்தியா முழுமைக்கும் வந்த போதே துவக்க நிலையிலேயே எதிர்த்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், துவக்க நிலையிலேயே எதிர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக அணிதிரண்டு அதை எதிர்த்தது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். பரங்கிப்பேட்டையில தேர்தல் பிரச்சாரத்துல நானும் எங்கள் தலைவரும் பங்கேற்றிருந்தோம். அன்றைக்கு பரங்கிப்பேட்டையில் அந்த நகலை தீ வைத்து கொளுத்தி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியில் அங்கம் வகித்த தோழர்களோடு டீலிமிட்டேஷன் குறித்த எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம். நாடாளுமன்றத்தினுடைய அவையில அதை தோற்கடித்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. தேர்தல் பரபரப்பு பற்றி கொண்டிருந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லி அனுப்பி வைத்தார் அண்ணன் மு க ஸ்டாலின். அன்றைக்கு டெல்லியிலே பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை தோற்கடித்தார்கள். இப்ப காங்கிரஸோடு உறவில்லை என்கிற காரணத்தால் கொள்கையை மாற்றிக்குமா திமுக? அதுதான் நினைக்குது தாவேக. அதாவது காங்கிரஸுக்காக டீலிமிட்டேஷனை எதிர்த்தோன்னு, காங்கிரஸுக்காக ஒரு புடலங்காயம் எதிர்க்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க, மாநில நலனை நசுக்குவதாக இருந்தால் திமுக எதிர்க்கும். இது அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, அண்ணன் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தோழர் உதயநிதி காலம் வரை அதுதான் தொடர்கிறது. நீங்க மாநில நலன் நசுக்கப்படுகிறது என்று வருகிற போது அதை எதிர்க்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதனால இப்ப டீலிமிட்டேஷன் ஆதரிச்சிருமா? காங்கிரஸ் அதை எதிர்க்குது, நாங்க அதை ஆதரிக்கணும் சார். காங்கிரஸுக்கே முதல்ல இதுல ஒரு உருப்படியான நிலைப்பாடு இல்லை சார். நான் அதனால தான் சொன்னேன், மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் நிலைப்பாடு வேறு, ராஜஸ்தான்ல மாவட்ட கமிட்டி இல்ல மாநில கமிட்டியில தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இங்க எப்படி சத்தியமூர்த்தி போகணும் அது மாதிரி அங்க இருக்கிற அலுவலகத்துல கூட்டத்தை போட்டு அங்க இருக்கிற காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தீர்மானமே நிறைவேற்றுறாரு. அதை அப்ப எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதை? அதனால காங்கிரஸை விட்டு விலகி இருக்கிற திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துடலாம். இதுல திமுகவை கார்னர் பண்ணி பாருங்க, திமுக மாற்றி பேசுகிறார்கள், திமுக கொள்கையிலே முரண்படுகிறார்கள், திமுக வைத்த கருத்திலே நிலையாக நிற்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் ஒரு சூழலை உருவாக்குவதற்காக இந்த கூட்டத்தை அவர்கள் கூட்டினார்கள். ஆனால் அது பூமராங் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கூட்டத்தில் நீங்கள் போட்ட தீர்மானம், சட்டப்பேரவையில் நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானம், இவை எல்லாவற்றுக்கும் மாறாக நீங்கள் நடக்கிற 20 பக்கம் கடிதம் கொடுத்ததாக சொல்றாங்க சார். 20 பக்கம் கடிதத்துல ஒரே ஒரு இடத்தில் கூடவா டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் என்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ண முடியாது. ப்ரீஸ் டீலிமிட்டேஷன் என்கிற வார்த்தையை ஒரு இடத்துல கூடவா மென்ஷன் பண்ண முடியாது. அது என்ன சுத்தி சுத்தி எழுதிருக்க? இந்த ஒரு படத்துல விவேக் கேப்ப, என்ன சுத்தி சுத்தி விக்ஸ தான் சுத்தி சுத்தி எழுதிருக்க, போய் கடையில கூட வாங்கிக்காம பாரு.
அது மாதிரிதான் இன்னைக்கு அந்த கடிதம் என்பது இருந்தது. 20 பக்க கடிதத்தில் நேரடியாக பொட்டில் அடித்தார் போல் செய்தியை சொல்ல முடியாத முதலமைச்சரினுடைய இன்றைய நடவடிக்கை, அவர் எடுத்து வைத்த வாதத்தில் முதலமைச்சரால் திறம்பட இந்த தீர்மானம் குறித்து இந்த தீர்மானத்தை கையில் வைத்து, நான் தான் சொல்றேன், அந்த தீர்மானம் என்பது போருக்கு செல்கிற வீரனுக்கு கையில் கொடுக்கப்படுகிற வாளை போல. நாங்கள் ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். எதிர்க்கட்சியும் இதை ஆதரித்திருக்கிறது, எங்களுடைய கட்சியும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, எங்கள் தோழமை கட்சிகள் ஏற்றுக்கிறாங்க. இதுதான் சார் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. அமித்ஷா இங்க வந்திருக்கிறார், இதை கனிவோடு பரிசீலிங்கள்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்க சண்டமாறுதம் செய்ய வேணாம், இதை கனிவோடு பரிசீலிங்கள்னு சொல்லவாவது உங்களுக்கு துணிச்சல் இருக்கான்னு நான் கேட்கிறேன். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 100 விழுக்காடு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு அரசியலை முன்னெடுத்து, அதனால்தான் சட்டப்பேரவையில முதல் நாள் ஆதவ அர்ஜுன் கொந்தளிச்சாரு. ஏங்க காவிரி விவகாரத்துக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலன்னா நாளைக்கு கூட்டத்துக்கு நீங்க வாங்க, வரீங்களா? உங்களோட நிலைப்பாடு என்ன? திமுக நிலைப்பாடு என்ன? இப்ப உங்க நிலைப்பாடு என்ன? இப்ப நீங்க போட்ட தீர்மானத்தினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க கூட்டிய எம்பிக்கள் கூட்டத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போச்சே. பொய்க்கால் குதிரையை விட ஒரு மோசமான சூழலுக்கு வந்துருச்சு. பொய்க்கால் குதிரைக்காவது குதிரை என்கிற ஒரு முகம் இருக்கும், அது கூட இல்லாம போச்சே. உங்களுக்கு மண் குதிரையாக ஆகி போயிட்டீங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய வைகோ மகன் சு வெங்கடேசன், அண்ணன் நவாஸ் கனி, இன்னும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து போனவர்கள் எல்லோருடைய நிலைப்பாட்டை நினைத்தால் உண்மையிலேயே வருத்தமாகத்தான் இருக்கிறது. காவிரி விவகாரம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பற்றி இருந்ததை பார்த்தோம். அதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள், நான் பேசலான்னு பார்த்தேன், ஒரு முயற்சி எடுக்கலான்னு பார்த்தேன், அது முடியாமல் போயிடுச்சு, அவங்க அங்கே அவமானப்பட்டாலும் நான் வந்து அதை பேசலான்னு தான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தியிருந்தார். அதோடைய சூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு இப்போ வந்து சிவகுமார் அவர்கள் விஜய்க்கு இப்போ அருகாமையிலே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. காவேரி விவகாரம் குறித்து இதில் என்ன பேசப்படும் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருந்தது. டிகே சிவகுமார் அவர்கள் பேசும்போது மேகதாது அணையை கட்டாததுனால தான் நிறைய தண்ணி போய் கடலில் கலக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் வெளிப்படுத்தாரு. இதுக்கான சரியான பதிலடி நம்ம கிட்டேருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை வந்து மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை அரசுதலில் நாம் ஏற்றி இருக்கிறோம். கெசட்ல வந்துருச்சு. கெசட்ல வந்தா இட்ஸ் அ லா, யூ ஹேவ் டு ஃபாலோ. இதானே சார் நடைமுறை. அப்புறம் நான் பின்பற்ற மாட்டேன்னு ஒரு மாநில அரசு சொல்லுது. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இதை டிகே சிவகுமார் பேசுறாரு. இதே டிகே சிவகுமார் என்ன சொன்னாரு? ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி நம்ம முதலமைச்சர் அங்க போறாருன்ற செய்தி வந்த உடனே முதலமைச்சர் இங்க வேணாம், சூழல் பதட்டமா இருக்கு, இங்க வந்தா சரியா இருக்காதுன்னாரு. இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு சூழல் சரியா இருக்கான்னு கேட்டிருக்கணும் முதலமைச்சர். உங்களுக்கு சூழல் சரியா இருக்கா சார்? அப்ப பாருங்க, என் மாநிலத்தை நான் கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறேன், உன் மாநிலம் உன் கட்டுப்பாட்டுல இல்ல. கட்டுப்பாட்டுல இல்லாதனாலதான் நான் வர வேணாம்னு நீ சொன்ன. ஆனா நீ வர வேணாம்னு நான் சொல்லல. உன்னை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறேன் முதலமைச்சர்கள் மாநாட்டுல நெஞ்சுயர்த்தி இருக்கணுமா இல்லையா? தெம்போடு பேசி இருக்கணுமா இல்லையா? சரி, உங்க முன்னாடியே உட்கார்ந்து மேகதாது விவகாரத்தை பேசுறாரு. மேகதாது அணை கட்டினா ஒரு சொட்டு தண்ணி வராது சார் காவிரி தீரத்துக்கு. கடல்ல போய் கலக்கிறத தடுக்கிறது இல்ல. இவங்கதான் என்ன சொன்னாங்க, வினாடிக்கு எத்தனை டிஎம்சி தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்ற முடிவை எடுத்த போது, இல்ல எங்க மாநிலத்துல வந்து தண்ணி இல்லைன்னாங்க. 2 நாள் பெஞ்ச மழையிலேயே தண்ணி நிரம்பிடுச்சா? உடனே அணையை திறந்துட்டீங்க. அப்ப அது குறித்து இன்னைக்கு கேட்டிருக்கணும்ல. அணை திறக்க முடியாது, எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னவங்க 2 நாள் மழைக்கே தண்ணீரை திறந்து விட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தார்களே, ஏன் வந்தார்கள்னு கேட்டிருக்கணும்ல இன்னைக்கு. அப்ப உண்மையிலேயே மேகதாது அணை கட்டினால் அந்த அணையின் மூலமாக தமிழ்நாடு எந்த வகையில் பயன்பெறும்? எங்களை வந்து சுடுகாட்டாக்கி போட்டு எங்க விவசாயிகளுடைய வாழ்விடங்களை, எங்கள் விவசாயிகளுடைய விவசாய நிலங்களை பாலைவனமாக்குவதற்காகத்தான் இந்த திட்டத்தை டிகே சிவகுமார் இந்த மாநிலத்தில் உட்கார்ந்து கொண்டே பேசுறார். நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன்னா பேசி இருக்கணுமா சார்? அதெல்லாம் விடுங்க சார். காவிரி விவகாரத்துல இந்த அரசு பேசாது சார். கர்நாடக வன எல்லைக்குள் போனான்னு 3 தமிழர்களை சுட்டு கொண்டான சார். அது குறித்து இன்றைக்கு பேசி இருக்க வேண்டாமா? அங்க உட்கார்ந்துகிட்டு எங்க மாநில விவகாரத்துக்குள்ள நீ தலையிடாத. இன்னைக்கு மேகதாது விவகாரம் என் மாநிலத்தினுடைய விவகாரம் சார். அணை கட்டுறது கடைமடை விவசாயிக்குத்தான் 100 விழுக்காடு, கடைமடை பகுதிக்குத்தான் 100 விழுக்காடு உரிமை கொண்டாடுகிற உரிமை இருக்கிறதுன்னு சட்டம் சொல்லுது இல்லையா? அப்போ சட்டத்தின்படி நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இன்னைக்கு பேசி இருக்க வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு அது குறித்து அழுத்தமான வாதத்தை வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? வைத்தாரா முதலமைச்சர்? அது குறித்து பேசினாரா முதலமைச்சர்? எதுவுமே பேசல. சிவகுமார் இன்னைக்கு அல்வா துண்டு மாதிரி வந்து சிக்கினார் சார் தமிழ்நாட்டுல. இதே விஜய் கர்நாடகாவுக்குள்ள போய் சிக்கி இருந்தா செதைச்சு விட்டுருப்பாங்க கர்நாடகத்துல உட்கார வச்சு. நான் வந்து பிசிக்கலா சொல்லல, கருத்தியலா சொல்றேன். இவரை இன்னைக்கு இப்படி போய் அங்க பேசி இருந்தா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வச்சு
டி.கே. சிவகுமார் இவரை நாக் அவுட் பண்ணிருப்பார். இன்னைக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தும் இங்கே வந்து சிவகுமார் பேசியதற்கு பிறகும் ஒரு எதிர்வினையை முதலமைச்சரால் ஆற்ற முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஆனால் கையாளாகாத அதுக்கான முதலமைச்சரை ஸ்பேஸ் இங்க நினைத்து இருக்கா? உண்மையிலேயே நான் ஏன்னா வருத்தப்படுகிறேன். ஆனா அந்த பதிலடி கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இங்க இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் சில பேர் எழுப்புறாங்க இல்லையா? இது வந்து சார், அனைத்து நான் முதல்வர்களும் நான் கலந்துக்கிற நான் என்ன கூட்டம். கேட்கிறேன், உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு இல்ல? டி.கே. சிவகுமாரால மேகதாதுல அணை கட்டினா தண்ணி போய் கடல்ல கலக்காதுன்னு பேச முடியும் போது ஏன் மேகதாதுல அணை கட்ட போறீங்கன்னு பேசுற ப்ரொவிஷன் உங்களுக்கு இல்லையா? துவக்கத்திலே நீங்க அடிச்சிட வேண்டியதானே? பதில் சொல்ல முடியாது. ம். துவக்கத்துல ம். நீங்க அடிச்சிடலாம்ல. 3 பேரை சுட்டு கொன்னுட்டாங்க சார். தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நான் உள்துறை அமைச்சருக்கு கோரிக்கையா வைக்கிறேன். சுட்டு கொன்றவர்களுக்கு நீதி கிடைக்கல. ஏன் சுட்டு கொன்றாங்கன்னு இதுவரைக்கும் கர்நாடக அரசு விளக்கம் சொல்லல. இது கான்ஃபிளிக்டா இருக்கு. அது குறித்து நாங்க கேள்வி எழுப்புனா எங்க கேள்விக்கு பதில் சொல்லாம எங்க மாநில விவகாரத்துல தலையிடாதீங்கன்னு சொல்றாரு முதலமைச்சர். இது நியாயமான உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கணுமா இல்லையா? ம். தண்ணி திறந்து விட மாட்டோம்னு சொல்றாரு. 2 நாள்ல அணை நிரம்பிடுச்சுன்னு தண்ணியை திறந்து விடுறாங்க. தண்ணி திறந்து விடுறதுக்காக பேச்சுவார்த்தைக்கு நான் வர்றேன்னு சொன்னா வராதேன்னு சொல்றாரு. நாங்க இந்தியாவுக்குள்ளதான் இருக்கோமா? இப்ப கர்நாடகத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த முதலமைச்சர் வந்திருக்காரு. நாங்க என்ன சொல்லியிருக்க முடியும்? நீங்க வராதேன்னு சொல்லியிருக்க முடியும் தானே? ஆனா நாங்க சொல்லலையே. ஆனா அந்த முதலமைச்சர் சொன்னாரு. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அமித்ஷான்னு கேட்டிருக்கலாம்ல. நீங்க உங்க உரையிலேயே கேட்டிருந்தால் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை நீங்கள் உணர்த்தியதாகத்தான் பொருள். நீங்கள் ஒரு மங்குனி போல இன்றைக்கு உட்கார்ந்து இருந்தீர்கள். நீங்க பதில் சொல்கிற இடத்தில் வேண்டாம் சார், கேள்வி எழுப்புகிற இடத்தில் இருந்தீங்க. நீங்க உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சது. நீங்க தான் முதல்ல பேசக்கூடிய சூழலுக்கு இருந்தீங்க. நீங்க தான் துணைத் தலைவர். உங்க தலைமையில தான் ஏறக்குறைய இன்றைக்கு அந்த நடைபெற்ற முதலமைச்சர்கள் மாநாடு என்பது. அப்ப நீங்க தானே அந்த சார்ஜஸ் வச்சிருக்க முடியும். நீங்க வைக்கலையே அந்த சார்ஜஸ். அப்போ என்ன அர்த்தம்னா இவரால் கேள்வி கேட்க முடியவில்லை. இவரிடத்துல சரக்கு இல்ல. இவரிடத்துல என்ன பேச வேண்டும் என்கிற தெளிவு இல்லை. அப்படியே பேச வேண்டும் என்கிற தெளிவு இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு எதை சொல்கிறதோ அதை செய்ய வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார். ஒன்றிய அரசு எதை விரும்பியதோ அதைத்தான் இன்றைக்கு அவர் பேசினார். ரைட். இன்றைய நடைபெற்ற கூட்டம் குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். மிக்க நன்றி. நன்றி.